அனைவருக்கும் இனிய வணக்கங்கள்ங்க. தொகுதி மறுவரையறை, மேகதாது, தமிழ்நாட்டுக்கான காவிரி நீர் வராம இருக்கிறது. இந்த இரண்டையும் வைத்து தான் தாவேக்கா வெர்சஸ் திமுகன்னு தீவிரமான அரசியல் சமர் இப்ப நடந்துட்டு இருக்குங்க. இதுல இரண்டு தரப்புக்குமே, விஜய்க்கு, உதயநிதிக்கு, ரெண்டு தரப்புக்குமே உள்ளுக்குள்ளார நிறைய சிக்கல்கள் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த நெருக்கடிகளை சமாளிக்க மாறி மாறி சில அஸ்திரங்களை எதிரெதிரா ஏவிக்கிறாங்க. இதுல விஜயோடைய வியூகங்கள் என்ன, உதயநிதி போட்டிருக்கிற திட்டங்கள் என்ன, இதை பொதுவான மக்கள், பொதுவான கட்சியினர் எப்படி பார்க்குறாங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில், சண்டே எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். தலைக்கு மேலே 5 கத்திகள். விஜய்க்கு கை கொடுக்குமா தொகுதி மறுவரையறை? சமகால அரசியல் மாதிரியே தாங்க. இயற்கைக்கும் சாட்டர்டே சண்டேலாம் கிடையாது போல. பயங்கரமா அனல் வீசிட்டு இருக்கு. வெயில் பாருங்க, உச்சி வெயில் கொளுத்துது. ஏப்பா, நீ மட்ட மத்தியானத்துல வீடியோ பேசுனா கொளுத்தாமலா இருக்கும். இயற்கையும் கேட்குது, நம்ம ஆடியன்ஸும் கேட்குறாங்க, புரியுது. என்ன பண்றது, சொந்த ஊர் சேலம் வந்திருக்கேன், வீடியோ கொடுத்தாகணும். நேற்றுமே குடும்பத்தோட சரி கொஞ்சம் ஒரு இளைப்பாறலாம் இருக்கட்டுமே அப்படின்னு மேட்டூர்லாம் போயிட்டேன். அதனால தான் மட்ட மத்தியானத்தில் இப்போ நான் வீடியோ பேசியிருக்கேன். பின்னாடி கொஞ்சம் ப்ளீச் ஆன மாதிரியோ இல்லை கொஞ்சம் வெயில் இருந்தாலோ தயவு செய்து பொறுத்துக்கோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மோடம் போட்டிருக்கு. வட்டார வழக்கில் சொல்லணும்னா அந்த மாதிரி மேகமூட்டமாக இருக்குது. சூழல் புரிஞ்சிக்க முடியல. நேற்று நாங்கள் குடும்பத்தோடு மேட்டூர் போயிருந்தோம். அங்கேயும் அதே மாதிரி தான் மாறி மாறி இருந்தது. எல்னினோவா என்னன்னே புரியல. ஆனாலும் ஒன்று, அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இதமாக இருந்தது. நல்ல அந்த மலையை ஹில்ஸுக்கு நடுவில் தானே மேட்டூரே இருக்குது. டீப்பான ஃபாரஸ்ட்டு. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா எங்களுடைய உறவினர்கள்லாம் நிறையா இருக்காங்க. அதனால் டீப்பாக குளத்தூர் வர ஊருக்கெல்லாம் போயிருந்தோம். அங்கே அந்த ஆற்று படுகை, காவிரி ஆற்று படுகை, கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அந்த காட்சிகளை பார்த்தா புரியும், நல்லா தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆடி மாதத்துல எங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஆனால் இந்த முறை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா தண்ணியே இல்லை. கர்நாடகாவிலேருந்து தண்ணீரே திறந்து விடலை. இப்போ ஒரு 2 நாளாக கொஞ்சம் திறந்து விட்டாங்க. அதுவும் அங்கே மழை பெஞ்சதால். ஸோ அந்த விஷயங்கள், அந்த கஷ்டம், விவசாயத்தில் அவங்க ஏற்பட்டிருக்க நெருக்கடி, இது எல்லாமே புரிஞ்சிக்க முடிஞ்சது. இன்னும் மேகதாதுலாம் அணை கட்டிட்டா ரொம்பவே துயரம்தான். மேட்டூர், சேலம் டெல்டா மாவட்டம், இந்த காவிரி படுகை, ஆற்று படுகை மட்டும் கிடையாது, டோட்டல் தமிழ்நாட்டுக்குமே சிக்கல் ஏற்படலாம். ஸோ ஒரு சீரியஸான விஷயம் மேகதாது, காவிரி அப்படிங்கிறத அங்கே ஸ்பாட்டுக்கு போனவனையும் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதே நாளில் தான் சனிக்கிழமை இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அனைத்து கட்சிகளுடைய தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மீட்டிங்கை கூப்பிட்டுருந்தாரு. எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருந்தாங்க. எதை ஒட்டினா தொகுதி மறுவரையறை, அந்த சிக்கல். உண்மையிலேயே அது முக்கியமான ஒரு பிரச்சனை தான். அதற்காக தாவேக்கா அரசாங்கமும் குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க. நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த மீட்டிங்கில் பார்த்தோம்னா திமுக, அதிமுக, பாமக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட, தேமுதிக உள்ளிட்ட 37 எம்பிக்கள், மக்களவை, மாநிலங்களவை 2 அவையிலிருந்தும் எம்பிக்கள் பங்கேற்கல. டோட்டல் 57 எம்பிக்கள் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக, ஐயுஎம்எல், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மட்டும் இந்த மீட்டிங்கில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இதில் முதலமைச்சர் செய்திக்குறிப்பு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொகுதி மறுவரையறை கூடாது. இப்போ 39 எம்பிக்கள் இருக்காங்க, அது அப்படியே தொடரணும். அகில இந்திய அளவிலையும் 543 எம்பிக்கள் இருக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதே நிலை தான் நீடிக்கணும். இதை தான் வெளியில பத்திரிகையாளர்கள்ட்டையும் விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவிச்சிருந்தாரு. அரசாங்க சார்பாக ஒரு செய்தி குறிப்பு அதையும் வெளியிட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய உரிமையை பாதுகாக்க சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இதுதான் அதனுடைய சுருக்கம்ங்க. சரி, எதுக்காக தற்போது இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க? ஒன்று, தொகுதி மறுவரையறை. உண்மையிலேயே எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி, அதாவது இப்போ இருக்கிறது மட்டும் இருந்து, இன்னொரு பக்கம் வட மாநிலங்களில் அதிக அளவில் எம்பிக்கள் தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிச்சா அது முழுக்க முழுக்க தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய நலனுக்கு எதிரானதாக மாறும். இங்கே தமிழ்நாடு, தென்னிந்தியாவில் ஒரு தொகுதியை கூட தேசிய கட்சி பெறலைனாலும், வட மாநில கட்சிகள் பெறலைனாலும், அங்கே கிடைக்கக்கூடிய பெரும்பான்மையை வச்சு அவங்களால முழுமையாக ஆட்சி பொறுப்பை நடத்த முடியும். அப்போ என்ன ஆகும், நாளப்புற அவங்க வட மாநிலங்களுடைய குரலுக்கு தான் அதிகமாக செவி சாய்ப்பாங்க. தென் மாநிலங்கள்லேருந்து என்னதான் குரல் கொடுத்தாலும் அதை அவங்க கவனிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, பாஜக நலன் சார்ந்து அந்த மாநிலங்களில் மட்டுமே அங்கே அதிகமான எம்பிக்கள்
அதிகமானா அந்த எம்பிக்கள் பலத்தை வச்சு பாஜக தொடர்ந்து மசோதாக்களை கொண்டு வரலாம், இங்க எதையும் செய்யலாம் அப்படிங்கிறத இங்க அச்சப்படுறதுக்கான ஒரு காரணம். ஸோ இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா இங்க உள் முரண்பாடுகளும் இருக்கு. ஒன்று, தாவேக்காவுக்கு தனி பெரும்பான்மை இன்னும் கிடைக்கல, கூட்டணி ஆட்சி தான் இருக்கு. இரண்டாவது, தோழமை கட்சிகள் இங்க பார்த்தோம்னா அவங்களுமே இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலும் கூட நிறைய விஷயங்களை விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. நீட் போராட்டங்களாகட்டும், எதிர்ப்பு போராட்டங்கள், பல விஷயங்கள் இந்த பட்ஜெட்டை கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் விமர்சிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா தொடர்ந்து திமுக தருகின்ற குடைச்சல்கள், அவர்களை தொடர்ந்து அதிமுக தருகின்ற குடைச்சல். இந்த இரண்டு முக்கியமான கட்சிகள் பொறுப்புல இல்லைனாலும் நாத்தாக்காவும் இன்னொரு பக்கம் குரல் கொடுக்குறாங்க. இப்படி மும்முனை தாக்குதல்கள் வந்துகிட்டே இருக்கு. இதுல மிக முக்கியமா தமிழ்நாட்டுல மேகதாது, அதுக்கப்புறம் காவிரியில உரிய நீர் வரல, இந்த பிரச்சனை பெருசா இருந்துகிட்டே இருக்கு. இதுல கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேசி உரிய தண்ணீரை பெற்று கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நகர்வை தாவேக்கா முன்னெடுத்தாங்க. அது ஒரு வகையில இவர் பேசினதுக்கு அப்புறம் அவங்க தண்ணீர் நிறைய திறந்து விட்டிருந்தா அது விஜய் அவருக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்கோரிங் பாயிண்டா மாறி இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு நகர்ந்தாங்க. இதுக்கு முன்னாடி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இப்படியான நகர்வுகளை சக்சஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எம்ஜிஆர் பாணியில் விஜய் தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை கொண்டு வந்துட்டாரு, அவரு ரியல் ஹீரோ அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. அதான் சட்டமன்றத்திலே அவர் சொன்னாரு, பகை நாடே பேசி தீக்கிறப்ப நம்ம பக்கத்து மாநிலம் பேசி கொண்டு வந்துட முடியாதா அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அதுல ஏதாவது அவமானம் ஏற்பட்டா கூட நான் மக்களுக்காக ஏத்துப்பேன் அப்படின்லாம் அவர் பேசியிருந்தாரு. ஆனா என்னன்னா அவர் எதிர்பார்க்காதது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே இது அப்படிலாம் பேச வேணாம் அப்படின்னு கண்டிக்கிற மாதிரி அந்த எம்எல்ஏ அவர் பேசிட்டார், சட்டமன்ற எம்எல்ஏ தோழர். ஸோ இந்த விஷயமும் அங்க கர்நாடக முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் இப்போதைய சூழல்ல வர வேணாம் அப்படின்னு அவர் அங்க தெரிவிச்சிட்டாரு. இப்படி பல நெருக்கடிகள் இருக்கிறப்ப இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தொடர்ந்து இறங்கி இந்த விஷயத்தை கையில் எடுத்து அடிக்கிறாங்க. இதுல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கு, காவிரி மேலாண்மை ஆணையம் இருக்கு, எதையுமே கர்நாடக அரசு எடுத்துக்கிறது இல்லை. மேலும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கமும் சென்ட்ரல் காங்கிரஸ் இருக்காங்க இல்லைங்களா, தேசிய கட்சி, அவங்களும் நீங்க தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு விதமான நெருக்கடியும் தாவேக்க அரசாங்கம் சந்திச்சுட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவரு பேசிய விதம் இரட்டை அர்த்தத்துல பேசிட்டாரு தஞ்சை போராட்டத்துல அப்படின்னு அவரை கைது செஞ்சாங்க. அதாவது கைதுன்னு இல்லை, விசாரணைக்கு தான் நாங்கள் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னாங்க தஞ்சாவூருக்கு. அதுவுமே கூட முழுமையான வெற்றியா மாறல. அதாவது ஒரு பக்கம் அவர் பேசியது தவறுன்னு எதிர்ப்புகளும் வந்தது, இன்னொரு பக்கம் இதற்காகலாம் உடனடியாக விசாரணைன்னு அவ்வளவு தூரம் கூப்பிட்டு போகணுமா அப்படின்னு அது திமுகவும் தங்களுக்கான ஸ்கோரிங் பாயிண்டா மாத்திக்கிட்டாங்க. ஸோ எல்லா பக்கமும் இங்க உள்ள நெருக்கடியும் வந்துட்டு இருந்த நேரத்துல தான் பாஜகவுக்கு மசோதாக்கள் முழுமையாக அதை நிறைவேற்றணும் அப்படின்னா, குறிப்பா தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட மசோதாக்களை நிறைவேற்றணும்னா திமுக எம்பிக்களுடைய ஆதரவும் தேவைப்படுறதா இருக்கு. இப்ப இங்க திமுக ஆளுங்கட்சியா இல்லை, திமுகவுக்கும் தேசிய அளவில் எந்த கட்சியோடவும் கூட்டணி இல்லை. ஸோ இந்த புள்ளியில ரெண்டு பேரும் கொஞ்சம் நெருங்குறாங்க. இதை கையில் எடுத்து திமுக பாஜக நெருங்குகிறது. இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக தான் இருக்காங்க. அந்த முந்தைய திமுக அரசாங்கம் போல பாஜக தான் நமக்கு எதிரி, டெல்லி தான் நமக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி இந்த அரசியலை இப்ப இவர் கொண்டு வராரு. ஆனா டைரக்டா டெல்லியை கூட விமர்சிக்கிறது இல்லை. பாருங்க, இந்த திமுக டெல்லியோடு போய் கைகோர்க்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு முழுக்க டிஎம்கேவை டார்கெட் பண்ணி தொகுதி மறுவரையறையில அவங்க அந்த சார்பு எடுக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டு நலனுக்காக நாங்க தான் குரல் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த அரசியலை தீவிரமா முன்வைக்கிறாங்க. இது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இதை தொடர்ந்து கொண்டு போவோம் இந்த அரசியலை அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க தாவேக்கா சைட்லையும். அதற்கேற்ற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இப்ப இந்த மீட்டிங்ல பங்கெடுத்தாங்க, விசிகாவும் பங்கெடுத்தாங்க. ஸோ தோழமை கட்சிகள் இப்படியான ஒரு புதிய பொதுமுகத்தையும் விஜய் அவருக்கு கொடுப்பாங்க அப்படின்னும் தங்களுடைய உத்திகளை வகுத்திருக்காங்க. சரி, இதுல திமுக சைட்ல என்ன முடிவெடுத்திருக்காங்க? அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லணும், மறந்துட்டேன். அதிமுக போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி விவசாயிகள் விஷயத்தை ஒட்டி தாவேக்கா அரசாங்கத்துக்கு எதிராக. அந்த பின்னணிகளை விரிவா நம்ம அடுத்த காணொலியில நம்ம பதிவு செய்யறோம். அதற்கு முன்னதாக அதிமுக சைட்ல இருந்தும் இங்க வந்தவங்களுக்கு, எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்தவங்களுக்கும் பெரிய பொறுப்புகள் கொடுக்கல. அதுவும் ஒரு நெருக்கடி இருந்தது. தனி பெரும்பான்மைக்கான எண்ணிக்கையை நோக்கி அந்த சைட்ல இருந்து யாரும் நகரல, அவங்க எதிர்பார்க்குறாங்க இல்லையா. ஸோ இந்த நிலையில தான் உட்கட்சிக்குள்ளாரையும் நிறைய பேருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கல அப்படின்னும் எதிர்வினைகள் வந்துட்டு இருந்தது. இந்த இரண்டையும் சரி பண்ற மாதிரி அதிமுகல இருந்து இங்க வந்து சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு
வலிமையான பொறுப்புகள் திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர், திரு இசக்கி சுப்பையா இவங்களுக்கும் இந்த பக்கம் தாவேக்காவிலையும் மேலும் ஒரு 27 மாவட்டங்கள் புதுசா உருவாக்கி பொறுப்புகளை பரவலாக்கி இருக்காங்க. ஸோ இப்படி பல்வேறு நகர்வுகளை விஜய் அவரு முன்னெடுத்திருக்காரு. சரி, இப்போ நம்ம டிஎம்கே நியூஸ்க்கு போவோம். விஜயின் விருப்பம் இடியை இறக்கிய கனிமொழி, இது ஸ்டாலின் கேம், தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன், சிஎம் கூட்டின எம்பிக்கள் மீட்டிங்ல திமுக அதிமுக எதிர்கட்சிகள் பங்கேற்கல பாருங்க, இதுதான் அவங்களுடைய தமிழ்நாட்டின் மீதான அக்கறை அப்படின்னு இதற்கு எதிராக திமுகக்கு எதிராக தாவேகா ஆதரவாளர்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆனா டிஎம்கே சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க ஒரு அழைப்பு கொடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் அந்த எம்பிக்களுடைய தலைமை பார்ட்டிக்கு தான் அழைப்பு கொடுக்கணும், இவங்க நேரடியா எம்பிக்களுக்கு கொடுத்தது இது மரபே கிடையாது, இது சரி கிடையாது அப்படின்னு அட்டாக் பண்றாங்க. சரி, இன்னொரு பக்கம் இப்ப என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, மேகதாது காவிரியில நீர் வரல, இதை திசை திருப்புறதுக்காகத்தான் வேணும்னே இப்ப இந்த புதுசா இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுல முக்கியமா ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு சொன்னாங்க காவிரி விவகாரத்துல. இங்க எம்எல்ஏக்கள் எல்லோருமே இருக்காங்க, தாவேக்காவுக்கு 107 பேர் இருக்காங்க. ஆனா இந்த கூட்டம் வேணாம், ஒரே கருத்து வராது அப்படின்னு அமைச்சர் திரு நிர்மல்குமார் சொன்னாரு. ஆனா ஒரு எம்பி கூட தாவேக்காவுக்கு இல்லை. கிடைச்ச ஒரு ராஜ்யசபா எம்பியும் திரு பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டாங்க. எம்பிக்களே இல்லையாமா. ஆனா எம்பிக்களை கூப்பிட்டு திமுக அதிமுக எம்பிக்கெல்லாம் வாங்க நான் கூட்டம் நடத்துவேன் அப்படின்னா, அங்க மசோதா இன்னும் தாக்கல் கூட செய்யப்படலை. தொகுதி மறுவரையறை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல வாய்ப்புன்னு தான் சொன்னாங்க. ஆனா அதுவும் இப்ப வர அந்த மசோதா தாக்கல் ஆகல. அப்ப பேசவே படாத ஒரு விஷயத்த வலிஞ்சு இவங்க கையில எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஏன் அங்க மட்டும் ஒருமித்த கருத்து வந்துருமா? அப்ப இங்க கூட்டணும் கூட்டத்தை, அதை பண்ணல. அப்ப இதுல இருந்து எஸ்கேபிசமாக தான், தப்பிக்கிறதுக்காகத்தான் அந்த பக்கம் அந்த விஷயத்த கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு டிஎம்கே அட்டாக் பண்றாங்க. ஏன் அப்போ ஒரு எம்பி கூட, கிடைச்ச ஒரு எம்பியும் காங்கிரஸ் கொடுத்தாங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணின்னுலாம் கொடுக்கல. மெயினா அங்க போனா டைரக்டா பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்கணும், அவங்களுக்கு எதிராக வாக்கு செலுத்துற மாதிரி வரும் பாஜக முன்னெடுக்கிறது. அப்ப இதெல்லாம் எடுத்த உடனே சிக்கலை சம்பாதிச்சுக்க வேணான்னு சொல்லிதான் நேக்கா அந்த எம்பியும் கூட்டணி கட்சிக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. இப்ப வர கூட மேகதாதுல காவிரி விவகாரத்துல அழுத்தமா ஆணித்தரமா பாஜக அட்டாக் ஒரு இடத்துலயாவது வெளிப்பட்டிருக்கா தாவேகா அரசாங்கத்துக்கு? ஏன் இந்த தொகுதி மறுவரையறை இந்த விஷயத்துல கூட பாஜகவை கடுமையாக அட்டாக் பண்ணி தாவேகாவோ இல்ல சிஎம்ஓ திரு விஜய் அவரோ பேசியிருக்காரா? பாஜக வேணும்னே தமிழ்நாட்டுடைய உரிமைக்கு எதிராக இருக்கு, அதனால நாங்க அவங்களை எதிர்ப்போம், இதுக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்தா யாரும் வரல, கூட்டணி கட்சிகள் தான் வந்தாங்க, நாங்கள் அவங்களோடு துணை கொண்டு எதிர்த்து அடிப்போன்னு விஜய் சொன்னாரா? சொல்லலை. அப்போ இது ஒரு கண் துடைப்பு தான். எல்லா பிரச்சனைக்கும் திமுக தான் காரணம்னு திமுகவை முன்வைத்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைலேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க திமுக சைட்லேருந்து. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் திருமதி கனிமொழி அவங்களுமே நான் ஸ்டாப் அட்டாக்கு. எங்கள் தொகுதி மறுவரையறை சம்பந்தமாக எங்களுடைய தலைவர் சிஎம்மாக இருந்தப்ப திரு மு.க. ஸ்டாலின் 5 மாநில ஸ்டேட் சிஎம்களை கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங்கை நடத்தி தொகுதி மறுவரையறைக்கு அதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை வெளிப்படுத்தி ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்னெடுத்தோம். அதுல எட்டப்பர்லாம் ஒருத்தர் சொன்னார்ல, அதாவது திரு ராகுல் காந்தியை அட்டாக் பண்ணி சொல்றாங்க. அவங்களுமே அந்த விஷயத்த அவங்க மாநிலத்துல காங்கிரஸ் ஆண்ட மாநில சிஎம்களும் வந்து இதை அக்செப்ட் பண்ணாங்க. இன்னைக்கு புது டிசைன்ல பேசுறாங்க, யார் முதுகுல குத்துனாங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து தொகுதி மறுவரையறையில எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவா சொல்லியிருக்கோம். இப்ப அந்த மசோதாவை இன்னும் கொண்டு வரல. அவங்க அதை முயற்சி செஞ்சாதான் அதுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை எதிர்க்க முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் நாங்க தெளிவா இருக்கோம், தமிழ்நாடு நலன்னு. ஏன் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட இதற்கு எதிராக எங்களுடைய தலைவர் அப்ப சிஎம்மா இருந்தாரு, அவர் கடுமையாக எதிர்த்து போராட்டத்துல ஈடுபட்டாரு. அந்த அளவுக்கு நாங்க உறுதியா இருக்கோம், எங்களுக்கு உரிமை தான் முக்கியம், இப்பவும் நாங்க தெளிவா இருக்கோம். ஏன் நீட் எதிர்ப்பு போராட்டத்துல கூட நாங்க உறுதியா தான் இருந்தோம், நீட் வேணாம் அப்படின்னு. தாவேக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக்குங்க. அதாவது திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு திருமதி கனிமொழி, தமிழ்நாட்டுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின், இப்படி தன்னுடைய அரசியல் நகர்வை தீவிரமா முன்னெடுக்கிறாரு. அவங்க தொகுதி மறுவரையறை வைத்து இந்த கேமை தொடங்கினா நாம இந்த காவிரி மேகதாது வைத்து பதிலடிகளை தீவிரப்படுத்துவோம் அப்படின்னும்
தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள். இதை ஒட்டி தான் இப்ப திமுகவும் இந்த மீட்டிங்ல பங்கெடுக்கல, அதிமுகவும் பங்கெடுக்கல எம்பிக்கள். பாருங்க, இது அந்த நட்புக்கான தொடக்கமா தெரியுது, 2 பேரும் சேர்றாங்க பாருங்க அப்படின்னு அமைச்சர் திரு ராஜ்மோகன் சுட்டி காட்டியிருக்காரு. அதாவது திமுகவும் அதிமுகவும் கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, பாஜக தான் 2 பேரையும் நெருங்க வைக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற அரசியலை தாவேகா தீவிரமா முன்வைக்குது. இதற்கு தான் தன்னுடைய பாணியில நல்ல ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க கனிமொழி அப்படிங்கிறாங்க திமுகவினர். அதை அப்படியே படிக்கிறேன், முக்கியமான பாயிண்ட். மேகதாது உள்ளிட்ட பல விஷயங்கள்ல திமுகவும் அதிமுகவும் ஒரே கருத்தை தான் கொண்டிருக்கு. நான் கேட்கறது, தற்போதைய தாவேகா அரசாங்கம் எதிர்க்கட்சி தலைவர்களையோ பிரதிநிதிகளையோ டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் நீர்வளத்துறை அமைச்சரையோ இல்லை மற்ற அமைச்சர்களையோ சந்தித்தால் திமுக உடன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க முடிவெடுக்கிறதுக்கு தயாரா ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடிக்கு அடி இடிக்கு இடி பதிலுக்கு பதில் அப்படின்னு ஒரு அரசியலை தீவிரமா முன்வைக்கிறாங்க. ஸோ 2 தரப்பும் இறங்கி தங்களுடைய கேமை தீவிரப்படுத்துறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இங்க மேல 2 இடத்துலயும் ஆளுங்கட்சியா இல்ல, பிரதான எதிரிங்கிறது தாவேகா தான். அதனால அவங்கள மட்டுமே டார்கெட் பண்றாங்க. அப்ப தொகுதி மறுவரையறை அந்த விஷயத்துல போன தடவை போல அழுத்தமாக இறங்கி அவங்க அடிக்கல. எங்களுக்கு வேற வழி தெரியல ஆத்தா அப்படின்னு அந்த படத்துல சொல்ற மாதிரி அவங்களுடைய நிலை அதே தான் இங்க தாவேகாவுக்கும். இங்க மேகதாது உள்ளிட்ட எந்த விஷயத்திலும் திமுக இறங்கி அடிக்கிறப்ப அதை சமாளிக்க தொகுதி மறுவரையறை அப்படின்னு வேற ரூட் எடுக்கிறாங்க. நீங்க மட்டும் சரியா அப்படின்னு. விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் அப்படிதான், எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா அப்படின்னு அந்த படத்துல சொல்ற மாதிரி தான். நான் பார்த்துட்டு இருக்கிற பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வேற வழி தெரியலீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று முடிவை உடனடியாக அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் தேர்தல் வருது. ஆனா மக்கள் எல்லாவற்றையுமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.